ஏய் தம்பி, என்னடா படிக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கா? என்னங்க இவன் படிச்சா டாக்டர் தாங்க படிப்பேங்கிறியா? இவனோட ஒரே ரோதனையா போச்சு. நம்மளால இன்ஜினியர் தாங்க படிக்க வைக்க முடியும், போக மாட்டேங்கிறாங்க. அத தோட்டத்தை கூட்டு வந்துட்டேன். நீங்க ஏங்க வருத்தப்படுறீங்க? இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற காசுல நம்ம டாக்டரே படிச்சிடலாங்க. அது எப்படிங்க? அதை நான் சொல்றேன். வெறும் 1.7 லேக்ல எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபாரின்ல நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா உங்க கெரியர் growthக்கு நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீட் பாஸ் 300க்கு மேல எடுத்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் அட்மாஸ்பியருக்கு ஏத்தாப்புல இருக்கனால ஈஸியா அடாப்டபிளா இருக்கு. லோ பட்ஜெட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃபிளைட் அண்ட் விசா பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்ரூவல்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கவங்க தான் இவனெல்லாம் அப்ராட்ஸ் அண்ட் ஏடன் எஜுகேஷன். இவங்க A to Z வரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க. டிகிரி வாங்குற வரையும் பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா கூட சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தான்ல இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. தமிழ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இங்க 1000+ மேல பாத்தீங்கன்னா ஸ்டடில இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி கம் சென்டர் NMC அண்ட் USML அப்ரூவல் ஸ்டாப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லயே நடத்துறதுனால இந்தியால இருந்து போற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். நீங்க உங்க யூனிவர்சிட்டி ஃபீஸ் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா அங்கேயே போய் கூட நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். நீங்க நம்ம பேஜ் ரிஃபர் பண்ணி போனீங்கன்னா 10% பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. படிச்சாலே எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், அதுவும் பார்த்தீங்கன்னா அப்ராட்ல போய் தான் படிக்கிறேன்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.